ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.3ல் 11வது கணக்கு பார்க்கலாம். நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் ஒரு சீட்டுக்கட்டில், அதாவது ஒரு சீட்டுக்கட்டில் 52 சீட்டுகள் இருக்கும். அது எல்லாமே நன்கு கலைச்சி அதுக்கப்புறம் அடுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராசா மற்றும் ராணி சீட்டுகளும், ஓகேங்களா, ஹார்ட் சீட்டிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேடு சீட்டிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. அப்போது மீதமுள்ள சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டானது, அதுலேருந்து கொஸ்டின் 1 கிளவராக, 2 சிவப்பு ராணியாக, 3வது கருப்பு ராசாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? இப்போது நமக்கு தெரியும், ஒரு சீட்டு கட்டுனா ஹார்ட்டு, டைமண்டு, ஸ்பேடு, கிளவர்னு 4 இருக்கும். ஓகேங்களா? அதில் ஹார்ட்டும் டைமண்டும் ரெட் கலரில் இருக்கும், ஸ்பேடும் கிளவரும் பிளாக் கலரில் இருக்குங்களா? ஓகே, ஏவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 10 வரிகளும். அடுத்தது ஜாக்கு, குயின்னு, கிங்கு. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஜாக்கு, குயின்னு, கிங்குன்னு வரும். அதாவது 4 வகையான சீட்டுகளிலும் ஒவ்வொன்றிலும் 13 சீட்டுகள் இருக்கும். மொத்தம் 52 சீட்டுகள் இருக்கும். ஓகேங்களா? இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த சீட்லேருந்து என்னென்ன நீக்கியிருக்காங்க? டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராசா மற்றும் ராணி சீட்டுகளும். டைமண்ட் இதுங்களா, டைமண்டு ரெட் கலர் சீட்டு, அதிலிருந்து ராசா மற்றும் ராணி. ராசானா கிங்குங்களா, ராசாவும் ராணியும், ராணினா குயின்னு, அது ரெண்டுமே நீக்கியிருக்காங்க. கிங்கும் குயினும் நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ரெண்டையும் நீக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன நீக்கியிருக்காங்க? ஹார்ட்டு சீட்டுகளிலிருந்து ராணி மற்றும் மந்திரி. ஹார்ட்டுனா இதுங்களா, ஹார்ட்டுனா இந்த சீட்டு, அதுலேருந்து ராணினா குயின்னு, ராணி மற்றும் மந்திரினா ஜாக்கு. ஓகேங்களா? ராணியும் மந்திரியும் நீக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பேடு சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் ஸ்பேடு சீட்டிலிருந்து மந்திரி மற்றும் ராணி சீட்டு நீக்கப்படுகிறது. மந்திரி மற்றும் ராசா சீட்டு நீக்கப்படுகிறது ஸ்பேடிலிருந்து. ஓகேங்களா? ஸ்பேடுனா இந்த சீட்டு, இதுலேருந்து மந்திரி மற்றும் ராஜா சீட்டு நீக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போது நமக்கு டோட்டல் 52 சீட்டுகள். ஆனால் நமக்கு ஹார்ட்டில் 2 சீட்டும், டைமண்டில் 2, ஸ்பேடில் 2, மொத்தம் 6 சீட்டை நீக்கிட்டாங்க. அப்போ நமக்கு என்ஆஃப்எஸ் என்ன கிடைக்குன்னா, 52லேருந்து 6 நீக்கிட்டோமா, நமக்கு என்ஆஃப்எஸ் 46ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கிளவராக இருப்பதற்கான நிகழ்ச்சி. அது ஏன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏ என்க. கிளவராக இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது நமக்கு கிளவர் சீட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிளவர்லேருந்து நமக்கு ஒரு சீட்டு கூட நீக்கலை, 13 சீட்டும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அப்போது கிளவர் சீட்டுனா நம்ம என்ன பண்ணணும்? என் ஆஃப் ஏ 13ங்களா, 13. அப்போ இதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாங்களா? என் ஆஃப் எஸ் 46ன்னு தெரியும், என் ஆஃப் ஏ 13. அப்போ பி ஆஃப் ஏ என்ன நமக்கு தெரியும்? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா. என் ஆஃப் ஏவோட மதிப்பு 13 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 46. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சம்முக்கான நிகழ்தகவு. அதாவது கிளவராக இருப்பதற்கு நிகழ்ச்சி. ஓகேங்களா? அதுக்கான நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டு சிவப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? பி என்க. அப்போது என் ஆஃப் பியோட வேல்யூ, என் ஆஃப் பி என்னது? சிவப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்ச்சி. சிகப்பு ராணினா நமக்கு ரெட் கலர் ஷீட் என்னது? ஹார்ட்டும் டைமண்டும் தான் ரெட் கலர் ஷீட்டு. ஓகேங்களா? அதில் சிகப்பில் ராணி சீட்டு இருக்குங்களா, ரெண்டுலேயுமே குயின் கேன்சல், அதை நீக்கிட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு என் ஆஃப் பி 0, ரெண்டுலேயுமே சிவப்பு ராணி கிடையாது, அதனால் நமக்கு 0 கிடைக்கும். இப்போது சிவப்பு ராணி நமக்கு கிடையாது,
அதனால் என் ஆஃப் பி வந்து 0. அப்போ நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாங்களா இதற்கு? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸு. இப்போ என் ஆஃப் பியோட மதிப்பு 0, என் ஆஃப் எஸ் வந்து 46ங்களா? அப்போ 0 பை எனிதிங் 0 தான். இந்த ரெண்டாவது கணக்குக்கான நிகழ்தகவு நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது மூணாவது பாட்டு பார்க்கலாங்களா? தேர்ட் ஒன், கருப்பு ராசாவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி. அதை வந்து சீன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பிளாக்கில் வந்து ஸ்பேடும் க்ளவரும் இருக்குது. அதில் ராசா சீட் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? கருப்புனா ஸ்பேடும் க்ளவரும். இதில் ராஜா சீட்டு இருக்குங்களா? ஸ்பேடில் ராஜா சீட்டு இல்லை, அடித்தாச்சு. அதாவது ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. க்ளவரில் மட்டும்தான் ஒரே ஒரு கிங் இருக்குது, ஒரே ஒரு ராஜா இருக்குது. அப்போது நமக்கு என் ஆஃப் சி வந்து நமக்கு 1 மட்டும் வரும். ஓகேங்களா? ஏன்னா க்ளவரில் ஒரே ஒரு ராஜா மட்டும் இருக்குது. அப்போது பி ஆஃப் சி நம்ம இதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? என் ஆஃப் சியோட மதிப்பு 1 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 46. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.